வணக்கம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உலக சந்தைகள்ல முதலீடு செய்யும்போது அது பெரிய வளர்ச்சியை தரலாங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்குள்ள சில மறைக்கப்பட்ட அபாயங்களும் இருக்கு. வாங்க, இந்த விளக்கத்துல அந்த அபாயங்கள் என்னென்ன, அதுல இருந்து உங்க மூலதனத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆமா, இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. பாருங்க, உலக முதலீடுங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. அது சரியா பயன்படுத்தினா உங்க செல்வத்தை பல மடங்கு பெருக்க முடியும். ஆனா கொஞ்சம் கவனம் பிசுகுனா போதும், அதுவே நம்மளோட பெரிய நிதி இழப்புகளுக்கு காரணமாயிடும். சரி, வெளிநாட்டு முதலீடுகள்ல அப்படி என்னதான் ஒரு ஈர்ப்பு இருக்கு? காரணம் ரொம்ப சிம்பிள் தான். ஒன்னு, அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, நம்ம முதலீடுகளை பல நாடுகள்ல பிரிச்சு போடுறது, அதாவது டைவர்சிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு. இந்த ரெண்டு விஷயம்தான் முதலீட்டாளர்களை காந்த மாதிரி இழுக்குது. ஆனா இந்த பிரகாசமான வாய்ப்புகளுக்கு பின்னாடி நாம பார்க்க தவற அபாயங்களோட ஒரு சிக்கலான வலை பின்னப்பட்டிருக்கு. வாங்க, அந்த வலைக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நாணய அபாயங்கள், அதாவது கரன்சி ரிஸ்க் பத்தி பேசுவோம். உலக முதலீடுகள்ல நம்ம கால் வைக்கும்போது நம்மள மாட்ட வைக்கிற முதல் பொறி எது தெரியுமா? அதுதான் இது. இதுல நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சொத்து பொறுப்பு பொருந்தாத தன்மை. சுருக்கமா சொன்னா, ஒரு நாட்டு பணத்துல கடன் வாங்கி இன்னொரு நாட்டு பணத்துல போய் முதலீடு பண்றது. கேட்க நல்லா இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விளையாட்டு. ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம், இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க அமெரிக்கா டாலர்ல கடன் வாங்குறீங்க. அந்த பணத்தை இந்தியால ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல முதலீடு பண்றீங்க. இப்போ உங்களுக்கு வர வருமானம் இந்திய ரூபாயில இருக்கு. ஒருவேளை டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு திடீர்னு சரிஞ்சா என்ன ஆகும்? நீங்க கட்ட வேண்டிய கடன் டாலர்ல அதிகமாயிட்டே போகும். கடைசியில உங்க லாபம் மொத்தத்தையும் அதுவே காலி பண்ணிடும். அப்போ இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. 3 வழிகள் இருக்கு பாருங்க. ஒன்னு, உங்க முதலீடு காலமும் கடன் காலமும் முடிஞ்ச வரைக்கும் ஒத்துப்போற மாதிரி பாத்துக்கோங்க. 2, கரன்சி ஹெட்ஜிங் மாதிரியான பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துங்க. 3, முடிஞ்ச வரைக்கும் எந்த நாட்டு பணத்துல கடன் வாங்குறீங்களோ அதே நாட்டுல முதலீடு செய்ய முயற்சி பண்ணுங்க. பாருங்க, ஒரு முதலீட்டை பார்க்கறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு குறுகிய பார்வை, வட்டி விகிதத்தை மட்டும் பார்க்கறது. ஆனா ஒரு முழுமையான பார்வை, வட்டி விகிதத்தோட சேர்த்து அந்த நாணயத்தோட மதிப்பையும் கவனத்தில் எடுத்துக்கிறது. இதுதான் புத்திசாலித்தனமான ஒரு முதலீட்டாளரோட அணுகுமுறை. இதோ இன்னொரு உதாரணம் பாருங்க. நீங்க யூரோல கடன் வாங்கி அதிக வட்டி தர்ற துருக்கிய லிரா பத்திரத்துல முதலீடு பண்றீங்க. வட்டி விகிதம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கலாம். ஆனா திடீர்னு லிராவோட மதிப்பு சரிஞ்சா உங்க லாபம் மட்டும் போகாது, நீங்க போட்ட முதலும் சேர்ந்து காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ அடுத்த ஆபத்துக்கு வருவோம். கடன். நம்ம முதலீட்டு பயணத்துல அதிகப்படியான கடன் ஒரு கன்னிவெடி மாதிரி. எப்ப வேணும்னாலும் வெடிச்சு நம்ம நிதி நிலையை தலைகீழா மாத்திடலாம். ஓவர் லெவரேஜிங், அதாவது அதிகப்படியான கடன் வாங்குறதுனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நம்மளால கடனை திருப்பி கட்ட முடியுமான்னு சரியா கணிக்காம, அதுவும் திடீர்னு வேலை போனா இல்லைன்னா உடம்புக்கு முடியாம போனா என்ன செய்வோன்னு யோசிக்காம பெரிய தொகையை கடனா வாங்குறதா இது. ஒரு முதலீட்டாளர் மாசம் வாடகை வரும்னு நம்பி ஒரு வீட்டுக்காக பெரிய மார்ட்கேஜ் கடன் வாங்குறாருன்னு வச்சுப்போம். எதிர்பாராத விதமா ஒரு உடல்நல பிரச்சனையால வேலையை இழந்துடுறார். இப்ப அவரால் கடனை திருப்பி கட்ட முடியல. கடைசியில ஆசையா வாங்கின அந்த சொத்தும் கைவிட்டு போயிடுது. இதுதான் அதிகப்படியான கடனோட நிஜமான முகம். இந்த கண்ணிவெடியிலிருந்து நம்மள நாமளே எப்படி காப்பாத்திக்கிறது? அதுக்கு 3 பாதுகாப்பு வழிகள் இருக்கு. முதல்ல, உங்களால சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. 2வது, ஒரு அவசர கால நிதியை எப்பவும் தயாரா வச்சுக்கோங்க. 3வது, உங்களுக்கு தேவையான ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது சந்தையை விட பெரிய எதிரி. அது வேற யாரும் இல்ல, நாம தான். சில சமயம் நம்மளோட தவறான முடிவுகள் தான் நமக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடும். முதலீட்டாளர்கள் அடிக்கடி செய்யற ஒரு பெரிய தப்பு, இது நம்மள பலரும் செய்யற தப்பு, கடந்த கால செயல்திறனை மட்டுமே துரத்துறது. ஒரு ஃபண்ட் போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு மட்டுமே பார்த்து அதுல முதலீடு பண்றது ஒரு பெரிய பொறி. ஏன்னா அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்னென்ன ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த ஃபண்டுக்குள்ள என்ன பங்குகள் இருக்குன்னே தெரியாம இருக்கிறது, அதோட உண்மையான ரிஸ்க் என்னன்னு பார்க்காம விடுறது, வெளிநாட்டு வரி விதிகளை கவனிக்க தவறுவது, அதோட ஏற்ற இறக்கங்களை மறந்துடுறது, இது எல்லாமே மறைக்கப்பட்ட ஆபத்துகள் தான். 2வது பொறி, மத்தவங்கள பார்த்து முடிவெடுக்கிறது. நம்ம ஃப்ரெண்டு சொன்னா, சொந்தக்காரங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம இலக்குகளை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம முதலீடு பண்றது. யோசிச்சு பாருங்க, உங்க நண்பர் ஒரு டெக் ஸ்டாக் சூப்பரா போகுதுன்னு சொல்றார். உடனே நீங்க உங்களால எவ்ளோ ரிஸ்க் எடுக்க முடியும், உங்க நீண்டகால இலக்கு என்னன்னு எதையுமே யோசிக்காம அதுல முதலீடு பண்ணிடுறீங்க. திடீர்னு சந்தை சரியும் போது என்ன ஆகும்? தேவையில்லாத மன அழுத்தமும் பண நஷ்டமும் தான் உங்களுக்கு மிஞ்சும்.
சரிப்பா, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இத்தனை அபாயங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த முதலீட்டு சிக்கல்ல இருந்து வெளியே வர ஒரு நிபுணரோட வழிகாட்டுதல் ஏன் அவசியம்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நல்ல நிதி ஆலோசகர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? அவர் உங்களுக்கு பாரபட்சமில்லாத ஆலோசனை கொடுப்பார், உங்க இலக்குகளுக்குன்னே ஒரு பிரத்யேக திட்டத்தை உருவாக்குவார், சிக்கலான வரி விதிகளை புரிஞ்சுக்க உதவுவார், ரிஸ்கை எப்படி சமாளிக்கிறதுன்னு உத்திகள் வகுப்பார், ரொம்ப முக்கியமா உங்க போர்ட்ஃபோலியோவை தொடர்ந்து கண்காணிச்சு தேவையான மாற்றங்களை சரியான நேரத்துல செய்வார். நிறைவா ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நாம இதுவரைக்கும் பேசின இந்த நாணய அபாயங்கள், கடன் பிரச்சனைகள், நம்மளோட தவறான முடிவுகள், இது எல்லாத்தையும் நாம சாதாரணமா புறக்கணிச்சா அது ரொம்பவே விலை உயர்ந்த, அதாவது காஸ்ட்லியான தவறுகளுக்கு வழிவகுக்கும். அதனால இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. இந்த மறைக்கப்பட்ட ஆபத்துகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து உங்க நிதி எதிர்காலத்தை உறுதியாக்க நீங்க தயாரா? சரியான அறிவோடையும் சரியான வழிகாட்டுதலோடையும் இருந்தா இது நிச்சயமா சாத்தியம்தான்.